மக்களே, கடந்த சில நாட்களாக இலங்கையின் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கின்றேன். வரவிருக்கும் நாட்களில் பெய்யவுள்ள மழை சாதாரணமானதா அல்லது கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற அளவுக்கு ஆபத்தானதா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருக்கின்றது. இது மக்களை அச்சுறுத்தும் எச்சரிக்கை அல்ல, ஆனால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான தகவல்கள். இப்பொழுது அது பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். விவரங்களுக்கு வருவோம். ஏற்கனவே டிட்வா புயல் உருவான அதே பாதையில் தற்போது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கின்றது. இது கடந்த டிசம்பர் 27 சுழற்சி நிலையிலிருந்து ஆரம்பித்து தற்போது இலங்கையின் கிழக்கு பகுதியில் இருந்து சுமார் 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பு நகர்வதில் தாமதம் ஏற்படுவதால் சில பகுதிகளில் மேகமூட்டமும் மிதமான மழையும் தற்போது காணப்படுகின்றது. வானிலை கணிப்புகளின்படி ஜனவரி 7 மற்றும் 8 இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் அப்படி என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. இதன் காரணமாக வடகிழக்கு மாகாணங்களில் மிக கனமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஜனவரி 8 முதல் 11 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதிகளில் அதிக மழை பெய்யக்கூடும் அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது. மேலும் அக்கரைப்பற்று மற்றும் மூதூருக்கு இடையிலான கரையோர பகுதிகளில் ஜனவரி 12 வரை 500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் அப்படி என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மாறாக கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு ஜனவரி 13 வரை அதிகபட்சமாக 100 மில்லிமீட்டர் அளவிலான மழையை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அமைப்பு நிலப்பகுதியை நோக்கி வராமல் கடல் வழியாக நகர்வதால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. மழை இடைவெளியுடன் பெய்யும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த வானிலை மாற்றம் விவசாயிகளுக்கு, குறிப்பாக நெல் அறுவடை செய்ய தயாராக இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு சவாலாக அமையக்கூடும். எனவே பதட்டமடையாமல் வானிலை தகவல்களை தொடர்ந்து கவனித்து முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். நமது நாட்டின் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களே. அந்த அடிப்படையில் இந்த வானிலை மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்கள்? உங்கள் பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்கின்றதா? உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பகிருங்கள். உண்மையை உறக்கச் சொல்வோம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். விழிப்புடன் இருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷன் சுரேஷ்.